நான் இப்போ உங்ககிட்ட ஒரு சில பிராண்டோட லோகோஸ்லாம் காட்டுவேன். அது என்ன பிராண்ட் அப்படிங்கிறத நீங்க கரெக்ட்டா கெஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து இது என்ன பிராண்ட்? இது டெஸ்லா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்குமே. கரெக்ட். டெஸ்லா தான். ரொம்ப பேசிக்ல இருந்தே போவோம். நெக்ஸ்ட். இது என்ன ஜாகுவாரா? ஜாகுவாரா? இதுவா? நல்லா பாருங்க அது. ஜாகுவார்னா வந்து இந்த டைகர் மாதிரி ஒன்று சீட்டா ஆகும். ஃபெராரி மாதிரி இருக்கு. ஃபெராரி தான் கரெக்ட். ஃபெராரி தானோ? சின்ன பிள்ளையா இருக்கும்போது எனக்கு ஒரு ஹோல்சேமான மெமரிஸ் ஒன்று இருக்கு. இந்த ஃபெராரி லோகோ பார்த்தோன்னே நான் சொல்கிறேன். சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஸ்கூல் போகும்போதெல்லாம் வந்து அந்த பென்சில்லாம் போட்டு வைப்பாங்கல்ல ஒரு பாக்ஸ். அது வந்து நான் ஃபெராரி லோகோ போட்ட பாக்ஸ் தான் வந்து வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். நெக்ஸ்ட் வந்து இது என்ன பிராண்டு? இது வந்து லெக்ஸஸ் மாதிரி இருக்கு. லெக்ஸஸ் தான் இது கரெக்ட். இது மிட்சுபிஷி. கரெக்ட். ஏசிலாம் நிறைய பார்த்துருக்கீங்க. ஏசி தான் நிறைய இருக்கும். கார்லாம் பார்த்தது இல்லை. நான் பார்த்துருக்கேன். மிட்சுபிஷி கார் நிறைய பார்த்துருக்கேன். நம்ம ஒரு தடவை வெளியில் போன கூட நான் அது நோட் பண்ணி உங்கள்கிட்ட சொன்னேன்னு நினைக்கிறேன். பட் மறந்துட்டீங்க நீங்கள். இந்த பிராண்ட் தெரியுமா? இது தெரியும். அண்டர் ஆர்மர் தானே? கரெக்ட். இந்த பிராண்ட்ல எனக்கு ஒரு டிஷர்ட் கூட இருக்குன்ட்டு. பழைய பிராண்டோட லோகோ. அது வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து யாஹோ. யாஹோ தான் கரெக்ட். இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? இது இப்போலாம் யாரும் யூஸ் பண்ணுறது இல்லை. நான் ஓல்டாக இருக்கும்போது வந்து நான் ஒரு சின்ன ஃபோன் வச்சுருந்தேன். அப்போ வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அதெல்லாம். நெக்ஸ்ட் வந்து இது தெரியுமா? இது மெக்டானல்ட்ஸ். இது மெக்டானல்ட்ஸ். மெக்டானல்ட்ஸா? சாரி டாமினோஸ். டாமினோஸ் கரெக்ட். இது தெரியுமா? தெரியலையே. காரு பைக்குக்கெல்லாம் கொஞ்சம் யூஸ் ஆகும். அது இருந்தால் தான் கார் பைக்கெலாம் ஓடும். இன்ஜின் சம்மந்தப்பட்ட எது பிராண்ட்? அது ஷெல்லு பெட்ரோல் பங்கோட பிராண்ட் இது. இது அடிபாஸ். அடிடாஸ். கரெக்ட். அடிடாஸ் தான் இது.